உண்மையிலேயே அவங்க பயப்பட்டது எல்லாமே நியாயமானது தான், தவறானதுல. யாரானாலும் அந்த பயம் இருக்கும், நம்ம ஆனாலும் அப்படிதான். அந்த மாதிரி எங்க அம்மா அப்பா யாரு, அவங்களுடைய கேரக்டர் என்ன, அவங்க சண்டை பிடிப்பாங்களா, பிரச்சனை பண்ணுவாங்களா, இல்ல நாளைக்கு என்ன நடந்தா என்ன பதில் சொல்றது அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறியோட அவர்கிட்ட போய் கேட்கும்போது அந்த டாக்டர் சொன்னாரு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க இவரை வச்சு பாக்குறீங்க, கடவுள் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி ஆலோசனை சொல்லி அவங்க வெளியே அனுப்பின உடனே அவங்க 2 பேரும் சொன்னாங்க, இந்த மாதிரி டாக்டர்கிட்ட நாங்கள் பேசினோம், டாக்டர் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, அப்போ நான் இன்னைக்கு என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னா, அவர்கள் ஒரு ஒரு பொண்ணு போல ஒரு பிள்ளைய போல அவங்க என்ன பாதுகாத்தாலுமே, அந்த வீட்டில் அத்தனை நாட்கள் இருந்தாலுமே ஒரு 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 முழு நிறைவோட அப்படின்னு சொன்னா, என்னுடைய வாய் நிறைய அம்மா அப்படின்னு அவங்கள கூப்பிடுறேன், வாய் நிறைய அப்பா அப்படின்னு அவங்க கூப்பிடுறேன். கூப்பிட்டாலுமே அந்த வார்த்தையை சொன்னாலுமே இருதயத்துல மட்டும் என்ன பண்ணிச்சு அப்படின்னு சொன்னா, என்னதான் இருந்தாலும் அந்த அந்த ஒரு சின்ன ஒரு இடைவெளி இருக்குல்ல. நம்ம வீட போல போய் ஒரு பொருளை எடுத்துட முடியாது, நம்ம வீட போல போய் ஒரு தண்ணியை குடிச்சிட முடியாது, நம்ம வீட போல போய் எனக்கு சாப்பாடு போடுங்க அப்படின்னு சொல்லிட முடியாது. ஆனா ஒரு வருடம் ஒரு நபரை, அதுவும் வியாதி உள்ள ஒரு நபரை ஒரு வீட்டுல வச்சு பார்த்து அவர்களை பராமரிக்கிறது அவ்வளோ பெரிய வேலை, அவ்வளோ பெரிய வேலை. அத்தனை எதிர்ப்புகள், அத்தனை வார்த்தைகள். ஆனா இப்ப நான் நினைக்கிறேன், வருடம் முழுக்க நீங்களும் நானும் நம்மளை பார்த்துக்கிட்டோம்னு சொல்ல முடியாது. நம்ம எவ்வளவு நம்மளை பார்த்துக்கோன்னு நினைப்பீங்க? நம்ம ஆபத்தை வருகிற ஆபத்தெல்லாம் நம்ம எதிர்பார்த்து வருகிறதா, இல்லைன்னா நம்முடைய படிப்பினால அதுல தப்பிச்சுக்க முடியுமா? இல்லை 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 இல்லை. ஆண்டவர் இந்த ஒரு வருடம் நம்ம அவருக்கு நன்றி சொன்னாலும் நன்றி சொல்லாவிட்டாலும், அவரை துதிச்சாலும் அவரை மகிமைப்படுத்தினாலும் அவரை திட்டினாலும், இந்த ஒரு வருடம் முழுவதும் நம்மை கிருபையாய் பாதுகாத்த கர்த்தர் மிகவும் நல்ல கரங்களை தட்டி, இந்த ஒரு வருடம் என நீங்க விட்டு கொடுக்கவே இல்லை ஆண்டவரே. எல்லாரும் கரங்களை மேல தட்டி அப்பாவை பார்த்து, இந்த ஒரு வருடம் என்ன நீங்க ரொம்ப நல்லா வச்சு பார்த்தீங்க ஆண்டவரே, எனக்கு ஒரு குறையுமே நீங்க வைக்கலப்பா. சொல்லுங்க, மனசார நன்றி சொல்லுங்க. என் ஆபத்துல என் கூடவே இருந்தீங்களே ஆண்டவரே, என் கஷ்டத்துல என் கூடவே இருந்தீங்களே ஆண்டவரே. உங்க அன்பை மறக்கவே முடியாதுப்பா. எத்தனையோ பேர் சலிச்சிட்டாங்க ஆண்டவரே, எத்தனையோ பேர் வேண்டான்னு சொல்லிட்டாங்கப்பா. ஆனா இந்த ஒரு